அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். வழக்கமாக பேச்சில் தொடங்குவோம், இன்றைக்கி ஒரு கவிதையில் தொடங்கலாமா? ரோஜா மலர் போல் நான் இல்லையே என்று ஃபால்கன் மலர்கள் வருந்துவதில்லை அப்படின்னு ஒரு கவிதை வரி. 2 வரி தான், பயப்படாதீங்க, அதுக்கு மேலே சொல்ல போகிறதில்ல. ஃபால்கன் மலர் அப்படிங்கிறது மேல்நாட்டில் இருக்கிற ஒரு மலர். இது ஒரு ஆங்கில கவிதையினுடைய மொழியாக்கம். ஃபால்கன் மலர்னால் நம்ம மல்லிகைப்பூ மாதிரின்னு வச்சுக்கலாமா? சரி, ரோஜா மலர் மாதிரி நான் மல்லிகைப்பூ இல்லையே அப்படின்னு எந்த மல்லிகை பூவாவது வருத்தப்படுதா? இல்லை. அப்படி வருத்தப்படாமல் நாம் அப்படி இல்லையே இப்படி இல்லையேன்னு இன்னொன்னோட ஒப்பிட்டு வருத்தப்படாமல் இருப்பது தான் அந்த மலரினுடைய மலர்ச்சிக்கே காரணம் இல்லை? பொதுவாக நம்மக்கிட்ட ஒரு இயல்பு உண்டு, குறிப்பாக நம்ம வீட்டு தாய்மார்களுக்கு அந்த இயல்பு பல பெண்கள்கிட்ட பார்க்கலாம். எங்கள் பக்கத்து வீட்டில் கார் வாங்கிட்டாங்க, நம்ம எப்போ வாங்கிறது? எதிர் வீட்டில் அவங்க வாஷிங் மிஷின் இருக்குங்க, நம்ம வீட்டில் ஒன்று வாங்கலாமே. நமக்கு தேவைன்னு வாங்கணும், அது வேற. அந்த டேபிள் இருக்குதுங்க, இங்கே நம்ம வீட்டில் வாங்கலாமே. பக்கத்து வீட்டுக்கார் புதுசாக வீடு கட்டிட்டாராம், நம்ம எப்போங்க கட்ட போகிறோம் அப்படின்னு எல்லாத்துக்கும் எது வீடு, பக்கத்து வீடு, அண்டை வீடு, பின் வீடுன்னு இன்னொருவரோடு ஒப்பிட்டு கொண்டே இருந்தால் இதுக்கு முடிவு உண்டா? நம்மிடத்தில் என்ன இருக்கிறதோ அதிலே நிறைவு காண வேண்டும், அல்லது நம்முடைய தேவைகள் என்னன்னு தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டு அதை நோக்கி செய்யணுமே தவிர, நாம் அவர் மாதிரி இல்லையே இவர். இன்னும் சில பேர், நான் ஒல்லியாக இருக்கிறேங்க, அவர் எப்படி குண்டாக இருக்கிறாரு, நான் ஆஜானுபாகுவா இல்லைங்க, குள்ளமாக இருக்கிறேங்க. இதெல்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்கா? ஸ்ரீ ரவிசங்கர்னு ஒரு பெரியவர், அவங்க தான் சொல்லுவாங்க, விதிக்கும் மதிக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு அழகாக விளக்கம் சொல்லுவாங்க. நம்ம உயரம் இருக்கே அது விதி, நம்ம எடை இருக்கே அது மதி அப்படிம்பார். என்ன, உயரம் இவ்வளவுதான், ஒரு அளவுக்கு மேலே நம்ம உயரம் வரலாது, ஆனால் நம்முடைய எடையை கூட்டலாம் குறைக்கலாம். சில விஷயங்கள்லாம் நம்ம கட்டுப்பாட்டில் இருக்குது, சில விஷயங்கள் நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை. இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஃபிக்ஸட் அப்படின்னா இவ்வளவுதான், அதை மாற்ற முடியாது, அது விதி. ஆனால் அதில் என்ன செய்ய முடியும்ன்ற வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிக்கிட்டு அதை செய்யறமே, புத்திசாலித்தனமாக அதில் நடந்துக்கிறோமே, அதுதான் நம்முடைய மதி. இதுதான் விதியை மதியால் வெல்வது அப்படின்றது. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இப்படியே ஒப்பிட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு வைங்களேன், நிறைவே இருக்காது. நான் ரோஜா மலர் போல் இல்லையே என்று வருத்தப்படாத ஃபால்கன் மலர் போல் மாறுகிற பொழுதுதான் வாழ்க்கை ஃபாஸ்ட் ட்ராக்கில் செல்கிறது. அப்படி வச்சுக்கலாமா? ஏன்னா எதுக்கு தான் நம்ம பொதுவாக நமக்கு வருகிற சிக்கல் பிரச்சனை இதுவே இருக்கிறப்போ நம்ம வேற புதுசாக அதிகப்படுத்திக்க கூடாது. தாமஸ் ஆல்வா எடிசன் ஒரு பெரிய அறிவியல் மேதை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதே மாதிரி பீத்தோவன் அப்படின்னு ஒரு இசை மேதை. நான் ஏன் இந்த அறிவியல் மேதையும் இசை மேதையும் சேர்த்து சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2 பேருக்குமே ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே கேட்கிற அந்த புலன், செவி புலன் அப்படின்றது அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு. சத்தமே கேட்காது. அவங்ககிட்ட போய் கேட்குறாங்க, எழுதி கேட்குறாங்க, கொஞ்சம் சத்தமாக பேசுகிறேன், அப்போ கேட்குற நிறைய தான். கொஞ்சம் சத்தமாக பேசினா காதில் விழுகிற அந்த சமயத்தில் கேட்குறாங்க, உங்களுக்கு இந்த செவி புலன் அப்படின்றது கொஞ்சம் பாதிக்கப்பட்டிருக்குங்களே, இது உங்களுடைய நடவடிக்கைகளுக்கு இது தொந்தரவா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க 2 பேருமே ரொம்ப பிரமாதமாக ஒரு பதில் சொல்கிறாங்க. ஒரே பதில் தான் சொன்னாங்க. அவர் வாழ்ந்த காலம் வேற, இவர் வாழ்ந்த காலம் வேற. 2 பேருமே அதை எப்படி எடுத்துக்கிறாங்க பாருங்களேன், ரொம்ப நல்லதாக போச்சுங்க. எடிசன் சொல்கிறாரு, நான் ஆராய்ச்சி செய்கிறப்போ சுத்தீவர நடக்கிற எந்த சத்தமும் என் காதில் விழறதில்லை, அதனால் என் வேலையில் இன்னும் கவனமாக என்னால் செயல்பட முடியுது அப்படின்னார். எந்த தொந்தரவும் எனக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லை, என் காதில் இதெல்லாம் விழறதே இல்லை. பீத்தோவன் சொல்கிறார், நான் இசை கோர்ப்பு வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிற பொழுது, சிம்பனி எழுதுகிற பொழுது மற்ற சத்தங்கள் காதில் விழாததால் முழுக்க முழுக்க எனக்கு அமைதியான சூழ்நிலை கிடைத்திருக்கிறது அப்படின்னு தனக்கு எது பாதிப்பாக அமைந்ததோ அதையே தன்னுடைய சாதகமான ஒரு மனோபாவமாக மாற்றிக்கொள்ளுகிறார். அதான் சரி, இனிமே இது இப்படித்தான் அப்படின்ன பிறகு அதையே நினைச்சு வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கிறது இல்லையோ, இது இப்படி இல்லையேன்னு அதுக்காக மனம் தொய்ந்து போவதில்லையோ, பொருள் இல்லை, அதில் இருக்கிற நல்ல விஷயங்கள் என்ன என்று பார்க்க வேண்டும். நம்முடைய பாரத பிரதமர் லால் பகதூர் சாஸ்திரி, அவர் கொஞ்சம் குள்ளமாக இருப்பார், பார்க்கறதுக்கு குட்டி பையன் மாதிரி தான் இருப்பார், தோற்றம் அது மாதிரி. அவரை ஒரு பள்ளிக்கூடத்தில் பேசுறதுக்கு கூப்பிட்டுருக்குறாங்க.
அவர் போகிறாரு, அவர் போய் எப்படி பேச்ச ஆரம்பிக்கிறார் பாருங்க. அங்கே எல்லாம் குட்டி நண்டு சிண்டுமா உட்காந்துருக்குதுங்க பிள்ளைங்க. இப்போ ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் வந்திருக்கிறார் அப்படின்னா அவர் எப்படி அதுங்க லெவலில் போய் பேசுகிறார் பாருங்களேன். அவர் சொல்கிறாரு, என்னை எதுக்காக இங்கே கூப்பிட்டுருக்காங்க தெரியுமா, நான் எல்லாம் உங்களை மாதிரியே இருக்கிறேன் அப்படின்ற காரணத்தினால என்னையும் இங்கே படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட்டு நினச்சி கூப்பிட்டாங்க அப்படின்னார். உடனே எல்லா பிள்ளைங்களும் கை தட்டுதுங்க. ஏன்னா ஒரு பெரிய பிரைம் மினிஸ்டர் நம்மள மாதிரியே தான் அவரும் அப்படின்னு தன்னை சொல்லிக்கிறதுனால அதுகளுக்கெல்லாம் ஒரே குஷி ஆயிடுச்சு. குழந்தைங்க எந்த விஷயத்தை ரசிக்கும் ரசிக்காது நமக்கு தெரியாது, அதுகளுக்கெல்லாம் ஒரே குஷி, நம்மள மாதிரியே ஒருத்தர் தான் அப்படின்னு கை தட்டுதுங்க. இப்போ அடுத்தாப்புல அவர் ஒரு வரி சொன்னார், அதான் டாப். அவர் சொல்கிறாரு, குட்டி பையனாக பார்க்கறதுக்கு இருந்தால் கூட நாட்டின் மிக உயர்ந்த பதவியை அடைய முடியும் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் நான் வந்திருக்கிறேன் அப்படின்னார். இப்போ பிள்ளைங்க இன்னும் ஆரவாரமாக கை தட்டுதுங்க. முதல்ல அவங்க ஏன் என்னை கூப்பிட்டாங்க அப்படின்றத ஒரு தமாஷா நையாண்டியாக சொல்லிட்டு, அதுவே ஒரு குறைபாடு அல்ல, அப்படி இருந்தாலும் கூட மிக உயர்ந்த நிலையை அடையலாம் என்கிற தன்னம்பிக்கையை பிள்ளைகள் நெஞ்சில் தன்னை வைத்தே ஊட்டுகிறார் என்றால் அதுதான் உயர்ந்த நிலையில் ஒருவர் இருப்பதற்கான அடையாளம். நம்ம உடம்பு இப்படி இருக்குது, கருப்பாக இருக்குமே, சிவப்பாக இருக்குமே, வெள்ளையாக இருக்கிறமே, கருப்பாக, இதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது. இதை நம்முடைய இளைஞர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்காக க்ரீமை வாங்கி பூசிக்கிறதுக்கு, இதை வாங்கி பூசிக்கிறது, இதெல்லாம் தேவையே இல்லை. கொஞ்சம் நேரம் மாநிறமாக இருந்தால் என்ன இப்போ குறைஞ்சி போகுது, மார்க் போட போகிறாங்களா, இல்லை ஒரு பத்மஸ்ரீ கிடைக்க போகுதா, இல்லை இதுக்காக மனம் சலிப்பது தொய்வதுன்றது கூடாது. ஒன்று இல்லையே என்று நினைத்து கொண்டிருப்பது, இன்னொருவரோடு நம்மை ஒப்பிட்டு கொண்டிருப்பது, எப்பொழுதும் அடுத்தவர்களை முன்வைத்து அதற்கு ஏற்றாற்போல் நம்மை நாம் மாற்றிக்கொள்வது, இது சாத்தியமா, இது சந்தோஷமா, கொஞ்சம் யோசிக்கணும். நம்முடைய வாழ்வின் தரத்துக்கு, நம்முடைய மனோபாவத்தின் மகிழ்ச்சிக்கு பொருந்துமா அப்படின்னு பார்க்கணும். என்கிட்ட அது இல்லை இது இல்லை என்று சங்கடப்பட்டு கொண்டிருப்பதை விட இல்லாததால் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்களை திருப்தி அடைய வேண்டும். பக்கத்து வீட்டுக்கார்ட்ட கார் இருக்குன்னா அவருக்கு பிபி கூட தான் இருக்குது, அவருக்கு கொலஸ்ட்ரால் கூட தான் இருக்குது. ஒருத்தர் ஒரு அம்மா டெய்லி நச்சரிப்பாங்க, ஏங்க எதிர் வீட்டில் கார் இருக்குதுங்க, நம்ம எப்போங்க வாங்க போகிறோம், நம்ம எப்போங்க வீடு கட்ட போகிறோம், ஏங்க பக்கத்து வீட்டுக்காரரு ப்ரொமோஷன் வந்துருக்குதுங்க, உங்களுக்கு எப்போங்க வரப்போகுது, இப்படியே சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் அவர் பார்த்தாரு, நீ தினம் சொல்லுவில்ல அவர் வீட்டில் கார் வாங்கியிருக்கிறாரு, அவர் வீடு வாங்கியிருக்கிறாரு, ப்ரொமோஷன் வாங்கியிருக்கிறாருன்னு, ஒரு விஷயம் சொல்லட்டோமா, என்ன அவர் 2வது கல்யாணம் கூட பண்ணுறதா இருக்கிறாராம், அதை பற்றி நீ என்ன நினைக்கிற அப்படின்னார். அதுலேருந்து அம்மா சொல்கிறதையே விட்டுட்டாங்க. இது ஏன் வம்பு, அவர் கார் வாங்குறாரு அது மாதிரி வாங்குங்கன்னு சொல்ல போய், சரி 2வது கல்யாணமாக நான் பண்ணிட்டு வரேன், மற்றது தான் என்னால் பண்ணிக்க முடியலன்னு புருஷன் எசகு பிசகாக யோசிச்சார்னா ஏன் வம்புன்னு அந்த அம்மா சொல்கிறதையே விட்டுட்டாங்க. ரோஜா மலர் போல் இல்லையே என்று ஃபால்கன் மலர்களே கவலைப்படாதீர்கள், களிப்பூர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.